காலத்தின் 29ஆம் ஞாயிறு இறைவனுடைய வார்த்தையை ஏற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய பரிசுத்தபடியே நாம் தகுதியானவற்றை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நாங்கள் எப்பொழுதும் திருவுலத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும்.
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45 வசனங்கள் 1 மற்றும் 4 முதல் 6 முடிய. சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றலிழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டிடாது திறக்க செய்வார். அவரது வழக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஊழியர் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் என் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னை பற்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை பற்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் கூறி அறியும்படி இதை செய்கின்றேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் உங்கள் மன உறுதியையும் நினைவு கூறுவோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைமுத்துக்கள் 1 முதலாக 5 வரை. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் வார்த்தை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 15 முதல் 21 வரை. அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவரிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைக்கு பொது காலத்தின் 29ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகத்தின் வழியாக இறைவன் ஒரு கருத்தை நமக்கு சிந்திக்க அழைக்கின்றார். ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையிலே அரசன் மிக அதிகாரத்தோடு ஆட்சி செய்து வருகிறான். அப்பொழுது அந்த அரண்மனையிலே சாகா வரம் பெற்ற ஒரு அமிர்தமானது வைக்கப்பட்டிருந்தது.
அப்பொழுது அங்கு சுத்தப்படுத்தி கொண்டிருந்த வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர் என்ன செய்கிறான், அந்த சாகா மருந்தை எடுத்து குடித்து விடுகிறார். அது அரசருக்கு தெரிந்து விட்டது. உடனே அவர் அவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லி அவனுக்கு விதித்து விடுகிறார். உடனே அந்த வேலைக்காரன் யோசிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த அரசரிடம் சொல்லுகிறான், இந்த மருந்து உண்மையிலேயே சாகா வரம் பெற்ற மருந்து அப்படின்னா நீங்கள் என்னை தூக்கில் போட்டாலும் நான் சாகக்கூடாது இல்லையா, செத்துட்டேன் அப்படின்னா அந்த மருந்து சாகா வரம் பெற்றது அல்ல, பொய். அப்பொழுது நீங்கள் என்னை வேண்டுமென்றே தேவையில்லாத ஒரு காரணத்திற்காக மரண தண்டனை விதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மக்கள் உங்களை சபிப்பார்கள். அதனால் உண்மையிலே இது சாகா வரம் பெற்ற மருந்து அப்படின்னா நீங்கள் என்னை கொல்ல முடியாது, தூக்கில் போட்டீங்க அப்படின்னா நான் இறந்து விட்டேன் என்றால் அது மருந்து பொய்யானது என்று சொல்லி அந்த அரசனிடம் சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஒருவேளை அது பொய்யாயிடுச்சுன்னா இந்த சாகா வரம் இந்த மருந்து, அதனால் அந்த வேலைக்காரனை விடுதலை செய்து விடுகிறார். முக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை நம்முடைய புத்திசாலித்தனத்தினால், சாதுரியம் என்று சொல்வார்கள், அந்த புத்திசாலித்தனத்தினால் அதிலிருந்து நாம் வெளிவரலாம். சமயோஜன புத்தி என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அதே போல ஒரு சிக்கலில் மாற்றிக்கொள்கிறார். என்னவென்றால், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேறொருவரெல்லாம் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்னவென்றால், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று சொல்லி. அதிலே அந்த பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை, மாறாக அவரை சிக்கலில் மாற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அதிலே பெரிய குழப்பம் என்னவென்றால், சீசருக்கு வரி செலுத்துவது சரி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா மக்கள் எல்லோரும் இயேசு எதிராக கோபம் கொண்டுவாங்க. ஏன்னா பயங்கரமான வரியினால் மக்கள் சுமத்தப்பட்டார்கள். அது சரி அப்படின்னு சொன்னால் மக்களுடைய எல்லா கோபத்துக்கும் அவர் ஆளாகி விடுவார். எல்லா சீசருக்கு வரி செலுத்துவது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா ரோமையினுடைய அரசருடைய அந்த ஒரு தண்டனைக்கு அவர் ஆளாகிவிட்டார். சரின்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அதனால இயேசு புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்லுகிறார் இல்லையா. நாணயத்தை கொண்டு வாருங்கள், யாருடைய என்னன்னா சீசருக்குரிய சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அருமையாக அந்த ஒரு பதிலை சொல்லுகிறார். இந்த பதில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதை ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு தெளிவான ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு நமக்கு புரிகிறது. என்னவென்றால், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்னு. இப்போ கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்ற வார்த்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடவுளுக்குரியது இந்த உலகத்தில் எதெல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது? எல்லாமே சொந்தம் இல்லையா. கடவுளுக்கு இந்த உலகம் முழுவதுமே சொந்தமானது. இந்த நிலம், நீர், காற்று, இந்த உலகம், மனிதர்கள் அனைவருமே கடவுளுக்கு சொந்தமானது. அப்போ கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்னா எல்லாமே கடவுளுக்கு உரியது. அப்ப எல்லாமே கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிற பொழுது சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள். அப்ப கடவுளுக்கு இல்லாத, கடவுளுக்கு சொந்தமாகாதது சீசருக்கு சொந்தமானது என்ன? ஒன்றுமே இல்லை இல்லையா. கடவுளுக்குரியது அனைத்துமே இருக்கிறது. ஆனால் இதை பார்க்கிற பொழுது கடவுளுக்கு சொந்தமாகாதது சீசருக்கு சொந்தமாக ஒன்றிருந்தது. என்னவென்றால் அதுதான் நாணயம். இந்த நாணயம் என்பது வெறும் ஒரு நாணயம் அல்ல, அது அவர்களுடைய மக்களுடைய அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அப்ப சீசருக்கு சொந்தமாக இருந்தது என்னன்னா அடிமைத்தனம். ஆனால் இறைவனுக்கு சொந்தமாகாது. இறைவன் அடிமைத்தனத்திற்கு நமக்கு விடுதலை தருகிறார். அடிமைத்தனம் கடவுளுக்கு சொந்தமில்லை. அதனால அதுக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்வது அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், விடுதலை வாழ்வுக்கு நாம் வர வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். இதில் பார்க்கிற பொழுது அந்த நாணயம், செக்கேடு நாணயம், யூதர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது பயன்படுத்திய நாணயம். அவர்கள் ரோமையர்களால் அடிமைப்படுத்தப்பட்டதால் ஆலயத்தில் மட்டும்தான் பயன்படுத்தினார். மற்ற எல்லா இடத்திலும் தெனாரியம், ரோமை அரசனுடைய உதவப்பதித்து தெனாரியத்தை பயன்படுத்தினார்கள். ஆலயத்தில் போய் காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும்னா கோயிலில் போய் அந்த
தெனாரிய நாணயத்தை கொடுத்து செக்கேலாக மாற்றி அதற்கு பிறகு பலி செலுத்த வேண்டும். ஏன்னா யூதருடைய நாணயம் ஆலயத்திலே செக்கேல் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய நாணயமாக இருந்தது. இன்றைக்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், எதற்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைக்கின்றார். எனவே இறைவனுக்கு உரியவற்றை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். கடவுளுக்கு உரியவர்களாக நாம் வாழவும் நமக்கு உகந்ததை முக வளர்ச்சியோடு இறைவனுக்கு கொடுத்து இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து வழியிலே ஜெபிப்போம். ஆமென். விசுவாசின் மன்றாட்டு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மக்களின் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை முழுமையாக சென்று சேரவும், முக்கியமாக இந்த தொற்று நோயிலிருந்து முழுமையான விடுதலை அளிக்கக்கூடிய இந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஞானத்தை நாட்டு தலைவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்ம ஒரு குடும்பங்களையும் ஆண்டவருக்கு ஏற்ப கொடுப்போம். இறை ஆசீர், மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நோய்த்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நோயாளியும் தொற்று குணப்படுத்த மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எழுப்பிய விடுதலை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைச்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாகிறேன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தங்கள் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தங்கள் நன்மைக்காகவும் புனித திரு ஆகிய அனைத்து நன்மைக்காகவும் ஒரு கையின்றி வரி ஏற்றுக் கொள்வார்கள். இதற்குள்ள இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனம் வந்தளித்து அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலின் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினி. தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத் தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்து வைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Yeah.
கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மக்கூழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறை பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்க ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மகிழ்ச்சி, அமைதி, சமாதானத்திற்காக ஜெபிப்போம். வழிபடத்தில் ஆண்டுடைய பரிசுத்தரத்தை நம் மீது தெளிக்கப்படவும் நித்து நோய்களிலிருந்து இறைவன் நமக்கு பாதுகாப்பை தரவும் தீமையிலிருந்து தீய சக்தியிலிருந்து விடுதலை தரவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி ஜெபிப்போம். திருப்பலியப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய குடும்பங்களையும் தேவைகளையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். அந்த ஜெபிக்கை கேட்டுக்கொண்டவர் நினைவு கூறுவோம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தரமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மகிழ்ச்சி தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காப்பிலும் மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து நிறைவாழ்வளிப்பதாக.
ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே வர வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தியாக ஒப்புக் கொடுத்து கடவுளுடைய ஆசிரியருக்காக சிரிப்போம். இந்த திருவிருந்து பாடலை பக்தியோடு தியானிப்போம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபிப்பது போல நாங்களும் இப்பொழுது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழும் எங்களை வழிநடத்திட வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். பரிசுத்தமான தெய்வீக திருப்பலின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம் மீது பிடிக்கப்படவும் இந்த தொற்றுநோயிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிப்போம். குடும்பத்திற்கு ஆசை கிடைக்கவும் மகிழ்ச்சியான சமாதானம் கிடைக்கும் என்றாகவும் நோயிற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு குணப்படுத்த ஜெபிப்போம். நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொள்வது நினைவு கூறுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே, திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருச்சபத்திற்காக உற்சாகுவோம். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
விண்ணக மொழியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின்